வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு புட்டிங் தாங்க. தேங்காயில் நம்ம இந்த புட்டிங் செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டின்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் விடவே மாட்டீங்க. குழந்தைங்க இந்த மழைக்காலத்தில் வந்து ஐஸ்கிரீம் கேட்பாங்க, வாங்கி கொடுக்க மாட்டோம், கோல்டு பிடிச்சிருன்ட்டு. ஏங்க நமக்கே சாப்பிட்ணுன்னு தோலுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்க திங்ஸ் 3 பொருள் தாங்க. இது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்குங்க. கடையில் போயிட்டு நமக்கு வாங்க தேவையில்லை. இப்போ இருக்கிறத வச்சே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அது மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். நம்ம எப்பவும் தேங்காய் பால் எடுப்போம் இல்லைங்க, அந்த மாதிரி தான். அதை எடுத்துட்டு இப்போ பாலை வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கரண்டியால் இப்படியே அழுத்தி விடுங்க. இதுக்கப்புறமா திரும்பவும் இந்த தேங்காயை இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு அதையும் வடிகட்டிக்கலாம். 2 வாட்டி எடுத்துக்கிட்டால் போதுங்க. 2 வாட்டி வடிகட்டின பிறகு திரும்ப ஒரு துணியில் வடிகட்டிக்கோங்க. லைட்டாக லேசாக திப்பியாக இருக்கும் இந்த வடிகட்டியில் வடிகட்டும்போது. அதனால் அது இல்லாமல் இருக்காக திரும்ப ஒரு வாட்டி துணியில் வடிகட்டி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தேங்காய் பால் வந்து கிட்டத்தட்ட மெஷர்மெண்ட் கப்புக்கு ஒரு 2 கப்புக்கு இருக்குங்க. அதில் ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் மட்டும் எடுத்து தனியாக ஒரு பவுலில் போட்டுவிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் இல்லை 3/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போது இந்த தேங்காய் பால் எடுத்து நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் இந்த தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதுக்கு ஜீனி வந்து 1 ஸ்பூனுங்க, பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூனுங்க, சின்ன ஸ்பூன்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் முன்னாடிக்கும் இப்போவும் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்படி கைவிடாமல் கரண்டியால் இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருங்க. ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுங்க. அல்வாக்குன்ற மாதிரியெல்லாம் கஷ்டம் இருக்காது. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்குன்ட்டு. இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரட்டுங்க. வந்தது அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முன்னாடிக்கும் இப்போவும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ்ங்க. டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிருங்க இது. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அப்புறமா ஒரு பவுலில், கிளாஸ் பவுலில் தான் ஊற்றிக்கணும்னு ஒன்று கட்டாயம் இல்லை, சில்வர் பவுலில் கூட ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக வழித்து ஊற்றிடுங்க. அந்த பவுலில் வந்து கீ தடவணும், எண்ணெய் தடவணுன்னெலாம் ஒன்றும் தேவையில்லைங்க. அப்படியே ஊற்றிக்கலாம். ஏன்னா தேங்காயிலேயே நமக்கு அந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு இருக்குது இல்லைங்களா, அதனால் நமக்கு தேவையில்லை. அப்படியே நம்ம வெளியிலேயே ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டோன்னாக்கா செட் ஆகிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் ஜில்லுன்னு வேணும்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு 1/2 ஹவர்லேயே வெளியில் எடுத்துடலாங்க. உங்களுக்கு ஜில்லுன்னு வேணும்னா இப்படி ஒரு 1/2 ஹவர் வச்சுட்டு எடுங்க. இல்லைனாக்கா வெளியிலே வச்சுருந்தே ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து இப்படி தட்டி விட்டோன்னாக்கா அழகாக வந்து விழுந்துருங்க. சூப்பரான கோகோனட் புட்டிங் ரெடிங்க. இதை நீங்கள் நட்ஸும் கூட இதில் போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம்தாங்க. எப்படி வேணால் இதை எக்ஸ்ட்ரா நமக்கு எதோ நட்ஸ் வீட்டில் இருந்தானாக்கா அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் வச்சு நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.